உக்காளி கொண்டே விட்டாங்களே, மிரண்டாவை எடுத்து அப்படியே வடச்சட்டில ஊத்தி கொதிக்க விட்டு கொண்டு விட்டாங்க அப்படி பேத்தையும். நானும் சீக்கிரம் சேனலை க்ளோஸ் பண்ணிட்டு எங்கிட்ட காசி அங்கிட்டு அங்கிட்டு கிட்ட போயிட்டு உங்களுக்கு பணத்தை இனத்தை தின்னுட்டு நான் பாட்டுக்கு வாழலான்னு பாக்குறேன். பேசாம அகோரி ஆகி வாழலான்னு பாக்குறேன். குறி சொல்லி என்னத்தையா குறி சொல்லிட்டு இங்க வா உனக்கு எங்கிட்ட மண்டையில அடிச்சதா குறி சொல்லி என்னத்தையா பண்ணலான்னு பார்த்தா இவங்க போட்டு இந்த மாதிரி கண்டென்ட்டை முடிய விட மாட்டாங்க. இப்படி எங்கிட்ட வெளியே எங்கிட்ட போயிட்டு வரக்குள்ளேயும் அவனு புதுசா கொண்டு வந்து இறக்கி இங்க பாரு மிரண்டாவை போட்டு கொதிக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்களே. ஐயா அப்பா கொள்ளையில போத்துக்கு அது என்னமோ கெட்டி கெட்டியா வேற ஆகிப்போச்சு. அது என்ன இலவுன்னு தெரியல. உங்களுக்கு கெமிக்கல் இங்கில ரியாக்ஷன் ஆகி என்னமோ ஆகிக்கிட்டு இருக்கு அங்கிட்டு உள்ள. அது தெரியாம மனுஷன் ஆம்லேட் போட்டுக்கிட்டு இருக்காப்புல. எவனோ சாகணும்னு ஆசைப்பட்டேன் போல அவனுக்கு வந்து இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் அந்த டேஸ்டான விஷத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டேஸ்டா சாப்பிட்டு நீ உள்ள போய் சேர்ப்பா தம்பி அப்படின்னு சொல்லி அவனையும் கொடுத்து கொண்டு விட்டு சீக்கிரம் கடையை க்ளோஸ் பண்ணி விட்டு நீங்களும் ஜெயிலில் போய் உட்காந்துருங்கயா. அதுக்கு 4 இலை வேற உக்காளி. இப்ப இருக்க சாப்பாடே சத்து இல்லாம சீக்கிரம் செத்துக்கிட்டு இருக்கா. இவங்க இதுல வேற இன்னமும் உக்காளி பண்ணும் சொல்லி பண்ணி இன்னும் அவளை 40 தாண்ட மாட்டேங்க. அதுக்கப்புறம் நம்ம 30 தாண்ட மாட்டோம். அப்படித்தான் 30-40 உங்களை ஹார்ட் அட்டாக் வந்து உங்களை அம்மாண்டு போக வேண்டியதே மேல. நீங்க பாரியா பிஸ்கெட்டை போடுறாங்க, அதை ஜூஸை ஊத்துனாங்க, மேல ஆம்லேட்டை போட்டாங்க, பிரெட்டை போட்டாங்க, மடிச்சு நாளெல்லாம் கொடுத்து மேல வந்து சாசை ஊற்றி கொடுத்துட்டாங்க. சின்ன பிள்ளைய பார்த்து அவங்களே அதுவும் ட்ரை பண்ணுங்க. நம்மளோட பாக்குறோம் இங்க வாங்கடி நம்மளும் ட்ரை பண்ணுவோம் திம்போம் சொல்லி ஃபேஷனுக்கு திண்டு சீக்கிரம் சாகதே போறான் அப்படி போறாங்க.